வணக்கம் மக்களே, நான் உங்க சதன்குமார். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிட்ஹப். கிட்ஹப்னா என்ன, எதனால நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கிட்ஹப்குள்ள ஸ்டோர் பண்றோம்? கிட்ஹப்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துல நம்ம ப்ராஜெக்டை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பேர்ல இருப்பாருங்க வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். வெர்ஷன் 1, வெர்ஷன் 2, வெர்ஷன் 3 இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணணும், என்னென்ன ஃபியூச்சர்ஸ்ல பக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துல ஈஸியா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெர்ஷன் 1 நம்ம சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வெர்ஷன் 2 டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்னா, டில் அந்த வெர்ஷன் 1ன்ற ப்ராஜெக்ட் மாஸ்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். அதுதான் ப்ராஜெக்ட் லைவா போயிட்டு இருக்கும். இப்போ வெர்ஷன் 2 முடிச்சுட்டு நம்ம ப்ராஜெக்டை மர்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இருக்கிற நியூ ஃபீச்சர்ஸ் ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சாஃப்ட்வேர் கம்பெனில ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு வெப்பேஜ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபுட்டர், பாடி அண்ட் ஹெடர் இருக்கும். ஹெடர்ல என்னென்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு, என்னென்ன லிங்க் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பிரான்ச் எடுத்துட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம். அதே மாதிரி ஃபுட்டருக்கும் ஒரு பிரான்ச் எடுத்துட்டு செப்பரேட் பண்ணி கொடுத்துடலாம். அண்ட் பாடி சென்டர்ல இருக்கிற செஷன்ல என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தருக்கு பிரிச்சு கொடுத்துடலாம். ஸோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரே ப்ராஜெக்ட்ல இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன். இப்போ வெர்ஷன் 1ல யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா அது எங்க பண்ணிருக்காங்க, எதனால அந்த பக் வந்ததுன்னு சொல்லிட்டு சுத்தமா ஐடியா இருக்காது. பட் கிட்ஹப்ல நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்களோ எல்லாத்தையும் நம்ம ட்ராக் பண்ணிடலாம். ஸோ எங்க எந்த பக் நடந்திருக்கு, அது என்னைக்கு நடந்திருக்குன்னு ஈஸியா பண்ணிக்கலாம். கிட்ஹப்ல நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. இப்போ காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த ப்ராஜெக்ட் வேணா எடுத்து என்ன வேணா ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களும் கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இப்போ புதுசா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. கிட்ஹப்ல நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் இருக்கு. நீங்க அதை புல் பண்ணி உங்களோட ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் பண்ணி நீங்க புல் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அதை கோட் ரிவ்யூ பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்படிதான் அவங்க கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும். கிட்ஹப் இப்பயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷனை எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ கிட்ஹப் எப்படி யூஸ் பண்ணுது? கிட்ஹப்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் தேவை. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு ரெபாசிட்டரி தேவை. ரெபாசிட்டரின்றது என்னன்னா, உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆக போகுது. இதுதான் ரெபாசிட்டரி. அங்க ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்க போறது உங்களோட மாஸ்டர் பிரான்ச். அதுக்கப்புறமா அதுல இருந்து நீங்க பிரான்ச் பிரிக்கலாம். இது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். கிட்ஹப்ல நிறைய ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பைத்தான், C++, ஃப்ரண்ட் எண்ட்ல வியூ, ஆங்குலர், ரியாக்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஒரு ரெபாசிட்டரி எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு, அதோட டாக்குமெண்டேஷன் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தோம்னா பெட்டரா இருக்கும். இப்போ அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு புல் ரிக்வெஸ்ட் கொடுத்தோம்னா நம்ம ப்ராஜெக்டை கோட் ரிவ்யூ பண்ணிட்டு அவங்க மர்ஜ் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்குலர்ல நீங்க ப்ராஜெக்ட் எடுத்துட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணிட்டு புஷ் பண்றீங்கன்னா ஆங்குலர்ல ஒர்க் பண்ற டீம் இல்ல டெவலப்பர்ஸ் பார்த்துட்டு அந்த கோட் குவாலிட்டி, கோட் டெஸ்ட் எல்லாமே ஓகேனா அவங்க கோடை மர்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ ப்ராஜெக்டை எப்படி க்ளோன் பண்றதுன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இந்த URL காப்பி பண்ணிட்டு உங்களோட லோக்கல் சிஎம்டிக்கு போங்க. ப்ராஜெக்ட் எங்க ஸ்டோர் ஆகணுமோ அங்க லோக்கல் டைரக்டரி போயிட்டு ப்ராஜெக்ட்ஸ் சிஎம்டி. ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட் உங்ககிட்ட இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்படி செக் பண்ணுறதுன்னா கிட். ஸோ என்னோட சிஸ்டம்ல ஆல்ரெடி கிட் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணுறதுக்கு கிட் க்ளோன் URL. DIR. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் க்ளோன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம கிட்டோட கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ப்ராஜெக்டை க்ளோன் பண்ணுறதுக்கு கிட் க்ளோன் URL. இப்போ ஏதோ ஃபைலை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கிட் diff. கிட் diff உங்களுக்கு என்ன ஃபைலில் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சோம். நெக்ஸ்ட் சேஞ்சஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு சேஞ்சஸ் ஓகேனா கிட் add டாட். add டாட் அப்படின்னா எல்லாமே எனக்கு சேவ் பண்ணு அப்படின்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ஃபைலை சேவ் பண்ணணுமோ அதையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கிட் கமிட் -m மெசேஜ். ஸோ நீங்கள் கோடை புஷ் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மெசேஜில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபைலில் போயிட்டு dir
ஸோ எந்த சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் என்ன பிரான்ச்சில் இருக்கீங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். கிட் பிரான்ச். ஸோ இப்போ மாஸ்டர் பிரான்ச்சில் இருக்கும். நான் இப்போ டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். கிட் செக்அவுட் -b ஸோ இப்போ பிரான்ச் கிரியேட் பண்ணியாச்சு. பிரான்ச்சுக்கு சேஞ்ச் ஆகிட்டோம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னா கெட் பிரான்ச். ஸோ இப்போ செகண்ட் பிரான்ச்சுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன். இங்கே இந்த டெம்ப்ளேட்டில் நைஸ் டு மீட் யூ சேஞ்ச் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நைஸ் டு மீட் யூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ அதை சேவ் பண்ணிட்டேன். லைன் நம்பர் 84 சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட் ஸ்டேட்டஸ். ஸோ இண்டெக்ஸ் வந்து மாடிஃபை ஆயிருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. கிட் டிஃப் என்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க கிட் டிஃப் அந்த ஃபைல் நேம் இது கொடுத்தீங்கன்னா div கிளாஸ் இன்ட்ரோடக்ஷன் ஹெட்டரில் வந்து இட்ஸ் நைஸ் டு மீட் யூ வந்து டெஸ்ட்னு சொல்லிட்டு மாற்றிருக்கேன். ஸோ இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணது மாஸ்டர் பிரான்ச்சுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு பிரான்ச்சை புஷ் பண்ணிடுவோம். அது எப்படி பண்ணுறதுன்னா கிட் ஆட் டாட் கிட் ஸ்டேட்டஸ் போட்டிங்கன்னா க்ரீன் கலரில் உங்களுக்கு ஷோ பண்ணணும். ஸோ மாடிஃபைடு வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிட் கமிட் பண்ணணும். கிட் கமிட் பண்ணாமல் புஷ் பண்ணால் கோட் புஷ் ஆகாது. ஸோ கிட் கமிட் பண்ணணும். கிட் கமிட் name text change. ஸோ இப்போ கோட் கமிட் பண்ணியாச்சு. இப்போ புஷ் பண்ணலாம். git branch git push origin. ஸோ இதில் அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம மாஸ்டர் பிரான்ச்சை புல் பண்ணுவோம். கிட் புல் ஆர்ஜின் மாஸ்டர். கிட் git push origin branch name. ஸோ இப்போ நம்ம கோடை புஷ் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம பிரான்ச்சை புஷ் பண்ணதுக்கப்புறமா இப்படி புல் ரிக்வெஸ்ட் கிரியேட் ஆகும். அதை ஓப்பன் பண்ணோம்னா செகண்ட் பிரான்ச்சோட நேம் அண்ட் index.html சேஞ்ச் ஆகிருக்கும். சேஞ்சஸ் வந்து லைன் நம்பர் 84 நடந்திருக்கு. ஸோ இப்போ கோட் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்ட்ரோடக்ஷன் ஹெட்டரில் டெஸ்ட்னு சொல்லிட்டு ஹேட் ஆயிருக்கு. இதே மாதிரி நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஹெட்டர் ஃபுட்டர் அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து கோடில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு புஷ் பண்ணிட்டோம்னா அதை நம்மளோட டீம் லீட் வெரிஃபை பண்ணிவிட்டு கோடை மர்ஜ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால் வந்து நம்மளோட மாஸ்டர் பிரான்ச்சு க்ளீனாக இருக்கும். எந்தெந்த சேஞ்சஸ் வேணுமோ அதை மர்ஜ் பண்ணிவிட்டு வேண்டாத கோடெல்லாம் வந்து நம்ம ரிவோக் பண்ணிடலாம். இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லெட்ஸ் கர்க்க கசடர. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. டேய் அது அந்த சேனல்ல ஏற்கனவே சொல்லிட்டாங்கடா. அப்போ செலிப்ரேட் பண்ணிடுங்க. அதேதாங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் அனுப்பிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கையோட அந்த பெல்லையும் அடிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.